அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 3 இடங்களில் சபிக்கிறான். முதலாவது சாபம், இது என்னுடைய சாபம் அல்ல, படைத்தவனுடைய சாபம். மிம்பரில் வைத்துக் கொண்டு சாபம் விடுவதல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, இஸ்லாத்தை முறையாக எத்தி வைப்பது உலமாக்களுடைய கடமை. சகோதரர்களே, முதலாவது சாபம் சூரத்துல் பக்கரா. அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக ஹுமுல் காசிரூன். கியாமத்துடைய நாளையில் யாரெல்லாம் இரத்த உறவை துண்டித்தீர்களோ எல்லாரும் நஷ்டமா போங்க, எல்லாரும் கைசேதமாக மாறுங்கள். இரண்டாவது சாபம் சூரத்துர் ரஅத். ரஅத் என்றாலே இடி. அந்த இடிங்கிற சூறாவுல அல்லாஹ் இடி மாதிரி ஒரு சாபம் போடுறான். இதற்காக இந்த உம்மத்து பயந்து நடக்க வேண்டும் என்பதற்காக. உலாயிக லஹுமுல் லஅனா. இரத்த உறவை துண்டிப்பவர்களே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். வலஹும் சூத்தார். இரத்த உறவை துண்டிப்பவர்களே, அவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருப்பது மோசமான நரகத்தை அல்லாஹ் சொல்கிறான். மூணாவது அல்லாஹ் சபிக்கிறான். சூரத்து முஹம்மத் அல்லாஹ் சபிக்கிறான், நாசமாக போகட்டும். சபித்து விட்டு சொல்கிறான், ஃபஸம்மஹும் வஅமா அப்சாரஹும். இரத்த உறவை துண்டிப்பவர்களே, உங்களுடைய பார்வைகளை அல்லாஹ் குருடாக மாற்றட்டும், அல்லாஹ் உங்களுடைய காதுகளை செவிடாக மாற்றட்டும். என்னுடைய சாபமா சகோதரர்களே? படைத்த ரப்புல் ஆலமீனுடைய சாபம் இது. இதை கேட்டுவிட்டும் திருந்தவில்லை என்றால் உலகத்தில் எதை கேட்டுவிட்டும் திருந்த மாட்டான். அல்லாஹ்வை பயப்படாதவன் வேற எதற்கும் பயப்பட மாட்டான். சகோதரர்களே, இவ்வளவு அமல் செய்வது நாம் நரகம் போவதற்கா? சஹீஹ் இப்னு ஹிப்பான், சுனன் அபீ தாவூத், முஸ்னத் அஹ்மத் ஆகிய கிரந்தங்களில் வரக்கூடிய சஹீஹான ரிவாயத் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா சொல்கிறானாம், அனர் ரஹ்மான், நான் தான் ரஹ்மான். ரஹ்மான் என்றால் என்ன? மோஸ்ட் கிரேஷியஸ், அளவில்லாத அருள், இணையில்லாத கிருபை. உலகத்தில் யாருக்கும் ரஹ்மான் என்று பெயர் வைக்க முடியாது, யாருக்கும் ரஹ்மான் என்று பெயர் வைக்க அனுமதி கிடையாது. பெயர் வைக்க வேண்டும் என்றால் அப்துர் ரஹ்மான் என்றுதான் பெயர் வைக்கும். அவ்வளவு மகத்தான அல்லாஹ்வுடைய பெயர் தான் ரஹ்மான். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இரத்த பந்தத்துக்கு அரபியில ரஹீம் என்று சொல்வார்கள். ரஹீம். அல்லாஹ் சொல்கிறான், இரத்த பந்தத்துக்கு ரஹ்மான் என்ற என்னுடைய பெயரில் இருந்துதான் நான் ரஹீம் என்று பெயர் வைத்தேன். சுப்ஹானல்லாஹ். வமன் வஸலஹா வஸல்துஹு வமன் கதஅஹா கதஅதுஹு. யாரெல்லாம் அந்த இரத்த பந்தத்தை சேர்ந்து நடப்பீர்களோ உங்களை நான் என்னோடு சேர்த்து சொர்க்கத்துக்கு அனுப்புவேன். யாரெல்லாம் இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்வீர்களோ அவர்களை நான் சொர்க்கத்தை விட்டும் கட் பண்ணி நரகத்தில் தூக்கி போடுவேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலும் வருகிறது, பிக்திலாஃபின் யஸீர். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில் இரத்த உறவுக்கு உருவம் கொடுப்பானாம். உருவம். கியாமத்துடைய நாளையில மீசான் தராசு இருக்கிறா இல்லையா? மீசான் தராசில அல்லாஹ் எங்கட தொழுகைகளை, எங்கட நோன்புகளை, எங்கட ஹஜ்ஜுகளை, எங்கட அமல்களை நெருப்பான். யோசிக்கலாம், எப்படி நெருக்கிறது? ஹஜ்ஜை எப்படி நெருக்கிற? தொழுகை எப்படி நெருக்கிற? சகோதரர்களே, தொழுகைக்கு அல்லாஹ் உருவம் கொடுப்பான், ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் உருவம் கொடுப்பான். எல்லா அமல்களுக்கும் உருவம் கொடுத்துதான் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தராசியில் நெருப்பான். சகோதரர்களே, அதே போல அல்லாஹ் இரத்த பந்தத்துக்கு உருவம் கொடுப்பானாம். வாயை படைப்பான், நாக்கை படைப்பான். அந்த இரத்த பந்தம் போய் முஅல்லகத்தும் பி அர்ஷிர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷில் அப்படியே தொங்குமாம். கற்பனைக்கு எடுத்து பாருங்கள். உலகத்தில் தப்பலாம், பணத்தை கொடுத்து தப்பலாம், பதவியை வைத்து தப்பலாம், பவரை வைத்து தப்பலாம். அவர் எனக்கு தெரியும், இவர் எனக்கு தெரியும், அந்த மினிஸ்டர் என்ற வலதுகை, இவர் என்ற இடதுகை. அங்க வலதுகையும் இல்லை, இடதுகையும் இல்லை. யாராலும் தப்ப முடியாது. எல்லாரும் ஒரே மைதானத்தில் தலையை குனிந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு நிற்க வேண்டிய நாள்.
இரத்த பந்தத்துக்கு உறவு கொடுக்கப்பட்டு தோற்றம் கொடுக்கப்பட்டு அது அல்லாஹ்வுடைய அரிசில் போய் தொங்கிக் கொண்டு அப்படியே நோட் பண்ணுமா. யாரெல்லாம் போறான் எல்லாரும் அதாலதான் போகணும். சொல்லுமா, யா அல்லாஹ் இன்னா போறானே இவன் உலகத்தில் என்னை சேர்ந்து வாழ்ந்தவன், அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பு. யா அல்லாஹ் இதோ போறானே இவன் உலகத்தில் என்னை துண்டித்தவன், இவனை நரகத்துக்கு அனுப்பு. அல்லாஹ் அது சொல்வதை செய்வானாம். இதைவிட எச்சரிக்கை வேண்டுமா சகோதரர்களே? இதைவிட எச்சரிக்கை வேண்டுமா?